ஒரு புது கார் வாங்குறது அப்படிங்கிறது பல பேரோட கனவு. பல வருஷங்களா சேர்த்து வச்ச பணம், பேங்க் லோனு, இஎம்ஐ இப்படி எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒருத்தர் கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா கொடுத்து ஒரு புதிய எஸ்யூவி கார் வாங்குறாரு. சில மாசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சூப்பரா போயிட்டு இருக்குது. ஆனா ஒரு நாள் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு கார் நடு ரோட்ல நின்றுச்சு. ஒருவேளை சின்ன பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சு சர்வீஸ் சென்டர் கொண்டு போறாங்க. சர்வீஸ் சென்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, சார் இஷ்யூவை கிளியர் பண்ணிட்டோம், நீங்க எடுத்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் போகுது, மறுபடியும் அதே பிரச்சனை, மறுபடியும் ரிப்பேர் ஆகுது, மறுபடியும் சர்வீஸ் சென்டர் கொண்டு போறாரு. இப்படியே பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட் மோட்லயே இது வந்து போயிட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஓனர் வந்து கொஞ்சம் கூட ஒரு யோசிக்கவே இல்லை, டைரக்டா இனிமேல் சர்வீஸ் சென்டர் வேணாம், கோர்ட்டுக்கு போலாம் அப்படின்னு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்ததுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். இந்தியா முழுக்க பேசப்படுற இப்ப ரீசன்ட் டைம்ல வந்த கேஸ் தான். கன்சியூமர் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாருதி சுசுகி கம்பெனி கிட்ட இருந்து இந்த காரை நீங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. மாருதி என்ன சொல்றாங்கன்னா, எங்க கார்ல இந்த மிஸ்டேக்கும் இல்ல சார் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா கோர்ட் என்ன சொல்றாங்க, மாருதி சொல்றதுல எந்த தப்புமே இல்ல, மாருதி சொல்றது உண்மை சொல்றாங்களா, இல்ல கன்சியூமர் சொல்றதா உண்மையா, இல்ல ரெண்டுக்கு நடுவுல வேற ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஃபுல் ஸ்டோரி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடந்தது சத்தீஸ்கர்ல இருக்கிற ராய்ப்பூர் சிட்டியில. அங்க இருக்கிற டாக்டர் பிரேம்ஜி தெப்தா அப்படிங்கிறவரு 2024 ஜூன் மாசத்துல ஒரு மாருதியோட கிராண்ட் விட்டாரா ஸ்ட்ராங் ஹைபிரிட் ஜீட்டா பிளஸ் அப்படிங்கிற மாடலை வாங்குறாரு. பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். ஒரு புது கார் வாங்கினதுக்கு அப்புறம் அதுலயே பாத்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரிப், ஆபீஸ், லாங் டிரைவ்னு எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசையா இருக்கும். ஆனா இந்த கார் வாங்கி சில மாசத்திலேயே அவருக்கு எதிர்பாராத பிரச்சனை ஆரம்பிச்சதா அவரு சொல்றாரு. முக்கியமா டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது கார் அந்த அளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணல. சில நேரத்துல இன்ஜின் ஸ்டால் ஆகுது, கார் திடீர்னு நின்னுருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. முக்கியமா இது ஒரு தடவை நடந்தா பரவாயில்ல, அதை யாருமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மெக்கானிக்கல்ல இருக்கிற பார்ட்ஸுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் வந்து வரலாம். அதனாலதான் வாரண்டி இருக்குது, அதுல கிளைம் பண்ணிக்கலாம் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிட்டு. அதனாலதான் அவரு காரை ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து கொண்டு போறாரு. சர்வீஸ் சென்டர்ல வெஹிக்கிளை கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு சில ரிப்பேர் ஒர்க் எல்லாம் போகுது, ஃபியூல் டேங்கை கிளீன் பண்றாங்க. பிரச்சனை சரியாயிடுச்சு சார், எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை ரிட்டர்ன் பண்றாங்க. இங்க ஏன் இந்த ஸ்டோரி முடிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவே இருக்காது. ஆனா ஓனர் சொல்றது என்னன்னா, சில நாட்கள்லயே மறுபடியும் அதே பிரச்சனை வருது, மறுபடியும் சர்வீஸ் சென்டர் கொண்டு போறாரு, மறுபடியும் ரிப்பேரை வந்து சரி பண்றாங்க, மறுபடியும் டெலிவரி கொடுக்குறாங்க, மறுபடியும் பிரேக் டவுன் ஆகுது. இப்போ ஒரு பழைய வண்டிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா யாருமே பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா ஒரு புது வண்டி எடுத்து இந்த மாதிரி மறுபடியும் பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கதான் ஓனருக்கு ஒரு சந்தேகம் வருது. உண்மையாலுமே இந்த பிரச்சனை கார்ல தானா இல்ல ஃபியூல்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்துக்கு அப்புறம் அவர் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறாரு. காரை ரிப்பேர் செய்யறதை விட்டுட்டு ஃபியூலை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. கவர்மெண்டோட ஆத்தரைஸ்டு லெபார்டரியில ஃபியூல் சாம்பிள் அனுப்பி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் இவர் கேஸை வந்து கன்சியூமர் கோர்ட்ல எடுத்துட்டு போறாரு. அந்த கேஸ்ல இதுதான் ஒரு முக்கியமான திருப்பத்தை வந்து எடுத்துட்டு வருது. ஓனர் கொடுத்த ரிப்போர்ட்ல என்ன இருந்திருக்குன்னா, ஒயிட் கர்ட் மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருந்ததாகவும் அதுல எத்தனால் வந்து குறிப்பிட்ட அளவு இருந்ததாகவும் அந்த ரிப்போர்ட்ல வந்து இருக்குது. ஓனர் வந்து கோர்ட்ல என்ன வந்து வாதமா வைக்கிறாருன்னா, இந்த வெஹிக்கிளோட E20 ஃபியூல் பத்தி எந்த தகவலும் எங்களுக்கு வந்து கொடுக்கல, அது மட்டும் இல்லாம இந்த கார் தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாரு. அதனால கேஸ் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு வந்து போகுது. இப்ப வரைக்கும் கேட்கும் போது கார் மேல மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தானே உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த கேஸ்க்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. மாருதி டீலர்ஷிப் இந்த குற்றச்சாட்டை வந்து ஏற்கவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்ல எந்த டிஃபெக்டும் இல்ல, இந்த பிரச்சனை வாரண்டிக்குள்ள கவர் ஆகாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் ஃபியூலோட குவாலிட்டி தான். அதாவது வெளியில போட்ட ஃபியூல் தேவையான தரத்துல வந்து இல்ல, அதனால ஏற்பட்ட பிரச்சனைக்கு மேனுஃபேக்சர் எந்த பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கதான் இந்த கேஸ் இன்னுமே சிக்கலாகுது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கார் வந்து வாங்கிட்டு அதை கேஸ் வந்து நீங்க போடுறீங்க, இந்த கார்ல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்ல, நீங்க ஃபியூல் போட்ட இடத்துல தான் இதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கன்சியூமர் கோர்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறதான இங்க ஃபைனலா பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டு தரப்பு வாதங்களையும் ஆவணங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கமிஷன் வந்து ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் வந்து பதிவு பண்றாங்க. அது என்னன்னா, ரிப்பேர்டான சர்வீஸ் வந்து இந்த பிரச்சனை வந்து ஷார்ட் அவுட் பண்ணல, அது மட்டும் இல்லாம இந்த வெஹிக்கிள் E20 ஃபியூலுக்கு இந்த வண்டி செட் ஆகல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தகவலால கஸ்டமர் வாங்கறதுக்கு முன்னாடி இதை நீங்க வந்து சொல்லி இருக்கணும் அப்படின்னு மேனுஃபேக்சருக்கு இதை கஸ்டமர் கிட்ட ப்ராப்பரா வந்து இன்டிமேட் பண்ணி இருக்கணும். இதுக்கான பொறுப்பு மேனுஃபேக்சருக்கு இருக்கு அப்படின்னு
கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம கமிஷன் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, மாருதி சுசுகி 45 நாட்களுக்குள்ள புது E20 காம்பேக்டபிள் வெஹிக்கிளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணலைன்னா கிட்டத்தட்ட 20,50,000 ரூபாய் வரைக்கும் வெஹிக்கிள் காஸ்ட், RTO, இன்சூரன்ஸ், அது மட்டும் இல்லாம 1 lakh பாத்தீங்கன்னா மென்டல் ஹராஸ்மெண்ட் காம்பன்சேஷன், 10,000 கேஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மொத்தமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி வெளிவந்ததுக்கு அப்புறம் நாடு முழுவதும் ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆச்சு. அப்படின்னா E20 பெட்ரோல் உண்மையாலுமே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனா அங்கேயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இந்த கோர்ட் ஆர்டர் வெளியான சில நேரத்திலேயே மாருதி சுசுகி அதிகாரப்பூர்வமா ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க சொன்னது என்னன்னா, இந்த கார் ஏற்கனவே E20 காம்பேக்டபிள் தான், அதாவது E20 ஃபியூல யூஸ் பண்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வண்டி வந்து நாங்க டெவலப் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அதை ஓனருக்கு வெஹிக்கிள் கொடுக்கும்போது இருந்த ஓனர் மேனுவல்லையே நாங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாருதி சுசுகில இருந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் வெஹிக்கிள் இருந்து எடுக்கப்பட்ட ஃபியூல் சாம்பிள்ல சில கண்டாமினேஷன் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட் ஆர்டர்ல சில முக்கியமான தகவல்கள் முழுமையா வந்து சொல்லப்படல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்ய போவதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க மாருதி சுசுகி. அதனால இந்த கேஸ் வந்து இப்போ இங்க முடிவுக்கு வரல. இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், E20ல இவ்வளவு பிரச்சனை இருக்குதா, அப்ப E20னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோல் 80% இருக்கும், எத்தனால் பாத்தீங்கன்னா 20% பிளெண்ட் பண்ணி கொடுக்குற ஃபியூல் தான் E20. இந்த ஃபியூலை ஏன் கவர்மெண்ட் இந்த அளவுக்கு ரொம்ப அக்ரெசிவா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து க்ரூட் ஆயில வந்து இறக்குமதி குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். விவசாயத்துல உற்பத்தி ஆகிற எத்தனால பயன்படுத்தும் போது எமிஷனையும் குறைக்க முடியும், அதே நேரத்தில் ஃபியூல் எஃபிஷியன்சி குறையலாம் அப்படிங்கிற தகவலும் இதுல இருக்குது. அதுக்கு தான் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி E20 பயன்படுத்தும் போது சில சூழ்நிலையில மைலேஜ் குறையலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா E20யோட ஃபியூல் திட்டத்தை வந்து அவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆதரிச்சுட்டு வர்றாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சரி, இப்போ இந்த கோர்ட் ஆர்டருக்கு நம்ம வருவோம். E20 ஃபியூல் பாத்தீங்கன்னா எல்லா காருக்கும் ஆபத்தானது அப்படின்னு இங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. மாருதி தான் மிஸ்டேக் பண்ணிருக்கு அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அதிகாரப்பூர்வமா பாத்தீங்கன்னா நிரூபிக்கப்படல. இது ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர் ஒரு குறிப்பிட்ட வெஹிக்கிளை பொறுத்து அந்த கேஸை பொறுத்து சப்மிட் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு, அதை பத்தி தான் நம்ம பேசியிருக்கோம். இந்த கேஸ் மேல்முறையீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அதனால இதுதான் இதோட ஃபைனல் டெசிஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வர முடியாது. ஆனா இந்த சம்பவம் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ணுது. நம்ம கார் வாங்கும் போது விலை, மைலேஜ், ஃபியூச்சர்ஸ் இதை மட்டும் பார்க்காம ஓனர்ஸ் மேனுவல்ல என்னென்ன எழுதியிருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கணும். மேனுஃபேக்சர் வந்து இதுல என்ன மென்ஷன் பண்றாரு அப்படிங்கறதையும் கவனிக்கணும். இந்த கேஸ்ல இறுதியா யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம்டு, E20 ஃபியூலை பற்றின விவாதம் பாத்தீங்கன்னா இன்னுமே அதிகமாக தான் பேசப்பட்டு இருக்குது. இந்த கேஸை பத்தின உங்களோட கருத்து என்ன? கோர்ட் கொடுத்த தீர்ப்பு சரியானதா, இல்ல மாருதி சுசுகி சொல்றதுதான் கரெக்டா அப்படிங்கிற உங்க கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பா. டாடா.